God. Dear brothers and sisters, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் மார்ச் மாதம் 2026 முதல் நாளில் ஆண்டவராகிய சர்வவல்லமை தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு, உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்வது போல் இல்லாமல், பொதுவாக எல்லாரையும் பார்த்து சொல்வது போல் இல்லாமல், தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது போல் அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் கூட நான் அதை படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறனால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ என்ற வார்த்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். சென்ற மாதம் பிப்ரவரி மாதம் ஆண்டோட வார்த்தை எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த 2 மாதத்திலேயும் நீ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3வது மாதத்திலேயும் தேவனுடைய வார்த்தை உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை கடந்த மாதங்கள் நீங்கள் கீழே இருந்திருக்கலாம், மேன்மையாக உயர்த்தப்படாமல் இருந்திருக்கலாம், மனசோர்வோடு கூட இருந்திருக்கலாம். இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு உயர்வு இல்லையே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, எங்கள் குடும்பத்தில் போதிய ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று சொல்லி மிகவும் சோர்வோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை பார்த்து அன்போடு விசுவாசத்தோடு நான் கூற விரும்புகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கீழே இருக்கிற உங்களை மேலாக வைத்து போகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சபையில் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே கண்டிஷனோடு தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றைக்கு நாம் கொடுத்த வார்த்தையில கூட பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், முதலாவது கை கொடுக்கணும், 2வது நடக்கணும், 3வது செவி கொடுக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது, இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு பேரும் பொய்வையாத தெய்வன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே. சரி, கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சென்ற மாத கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, கால் டு மீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ண வேண்டும். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவார்கள். 66:20 சொல்கிறது,
என் ஜெபத்தை தள்ளாமல் கர்த்தர் நம்ம ஜெபத்தை தள்ளவே மாட்டார். ஜெபம் மிக மிக முக்கியம். ஜெபத்தின் மேன்மையை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை பாஸ்டர் இப்போ நான் ஜெபம் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது ஏதோ ஒரு தேவைகளுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவார்கள், மற்றபடி ஜெபம் செய்ய மாட்டார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே அதிகாலமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய விண்ணப்பங்கள் சொல்லும் பொழுது, என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஜெபம் என்னெல்லாம் செய்யும்? ஒரு 3 காரியத்தை நான் ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஜெபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7 - 12 வசனங்களை உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள், கவனமாக வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன் மாமாவின் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறார். 20 ஆண்டு காலங்கள் கழித்த பிறகு திரும்பி வருகிறார். தன் தகப்பனை சந்திக்கும்படியாக தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வரும்பொழுது யாக்கோபு ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசா தன்னை பார்க்க வருகிறான் என்று ஏசாவை நினைத்து பயப்படுகிறார். ஏன் ஏசாவை நினைத்து பயப்படுகிறார் என்று சொன்னார். ஏசா ஒரு நாள் சொன்னான், ஏசாவை ஏமாற்றி இந்த யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஏசாவை ஏமாற்றினார். அப்பொழுது ஏசா சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், நிச்சயமாய் அந்த நாளில் நான் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் என்று ஏசா சொல்லுகிறார். இதை அறிந்து 20 ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும் பொழுது, அன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சகோதரன் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை நினைவில் வந்து யாக்கோபு மிகவும் பயப்படுகிறான், வேதனை அடைகிறான். அப்பொழுதுதான் யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் உள்ள ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, 10ஆம் வசனம் 9-10 வாசிக்கிறேன். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவனில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பார்க்கிறேன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. 11ஆம் வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய பயத்தை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கவலைகளை ஜெபத்தின் மூலமாக தேவனிடம் தெரிவித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலையோடு இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ? உங்கள் வீட்டு காரியங்களை நினைத்து கவலையோடு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வேலை ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நினைத்து கவலையோடு இருக்கிறீர்களா? நான் அறியேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கலங்க வேண்டாம்? கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். 13ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய கவலைகளை, பயத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியப்படுத்தினார்.
அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் கர்த்தர் யாக்கோபின் பயத்தை நீக்கினார். யாக்கோபை ஏசாவின் கைக்கு தப்புவித்தார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களுடைய மனதில் இருக்கிற பயத்தை நீக்கி போடுகிறார். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிற கவலைகளை நீக்கி போடுகிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா தீர்க்கு விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, ஜெபம் என்னெல்லாம் செய்யும் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். ஒரு பெண், கணவரை இழந்த பெண், தன் பிள்ளைகளை நினைத்து தன் குடும்பத்தை நினைத்து வேதனையோடு வந்து எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் அவள் தன்னுடைய வேதனைகளை சொன்னார். எலிசா தீர்க்கதரிசி அவர் கேட்கிறார். 2வது வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீண்டலை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. இது எலிசா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கவலைகளை எலிசாவிடம் சொன்ன பொழுது எலிசா அதற்கான ஒரு பதிலையும் ஒரு தீர்வையும் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இருக்கிற பாரங்களை மற்றவர்களுடன் ஷேர் பண்ண வேண்டாம், யாரிடம் சொல்ல வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துள்ளே, அவர் உன்னை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசுவின் அற்புதத்தை கேட்டு, பார்வையிலே அற்புதத்தை கேட்டு இயேசு போகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். கர்த்தர் அந்த பர்த்திமேயு அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவர் உடனே அவனை தொட்டு ஆசீர்வதித்து, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் மிக மிக முக்கியம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். எலிசா அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜெபத்திற்கான பதில், ஜெபம் செய்வதற்கான பலன் நிச்சயமாய் உண்டாகும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜெபம் என்ன செய்யும்? ஜெபம் உன்னை, உன் தலையை உயர்த்தும். அல்லேலூயா. ஜெபம் உன்னை உயர்த்தும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே தானியேலை கர்த்தர் உயர்த்தி இருந்தார் என்று வேறு சொல்லுகிறது. 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக, அதற்கு மேலாக 3 பிரதானிகளுக்கு மேலாக தானியேலை தேவன் உயர்த்தினார். ஜெபம் பண்ணும் பொழுது சில தடைகள் வரதான் செய்யும். நீங்கள் தொடர்ந்து அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் தானியேல் ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு தானியேலை சில மக்கள் தடை பண்ணினார்கள். அதே போலதான் நாமும் ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு சில நேரங்களில் தடைகள் வரும். அந்த தடைகளெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேலை போல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தாராம். காலை, மதியம், இரவு என்று 3 வேளை தானியேல் ஜெபித்திருக்கிறார். தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் அநேகருடைய கருத்து, பொதுவான கருத்து, எப்போ வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அது உண்மைதான், எப்போ வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். 6 மணிக்கு முன்பதாக நீங்கள் காலையில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாக நீங்கள் கடந்து வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து, சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, வந்த உடனே தன்னுடைய மன பாடங்களை அப்படியே கடன் ஒப்புவிப்பாங்க. அப்படி அல்ல. எப்படி ஜெபிக்கணும்? அதிகாலமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், துதி பாடல் பாடணும், நன்றி பாடல் பாடணும். கடந்த நாள் வரையில தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அது பிறகு குறைந்தபட்சம் ஒரு 500 ஸ்தோத்திர பலியாவது நீங்கள் ஏறுங்க. அதுக்கான புஸ்தகங்களை வாங்கி, ஸ்தோத்திர புஸ்தகங்கள் இருக்கு, அதை வாங்கி குறைந்தபட்சம் ஒரு 500 ஸ்தோத்திர பலியாவது நீங்கள் ஏறுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மனபாரங்களை ஆண்டவரை சொல்லி பாருங்கள், விசுவாசமாக ஜெபித்து பாருங்கள். கடைசியாக ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடியுங்கள். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி அப்பா, என் ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, என்னை ஆசீர்வதிக்க போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, என்னை பெரிய சாட்சியாக நிறுத்த போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் முடியுங்கள். இந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டாகும். நான் முடிய போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகாமல் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உயர்த்துவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஜெபம் மட்டுமே. அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பயம் உங்களை விட்டு நீங்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஜெபம் பண்ணி பாருங்கள். அதிகாலை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளை, உங்களுடைய குடும்ப தேவைகள், ஒருவேளை நீங்கள் கடனில் இருக்கிறீங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா, அந்த காரியத்தில் கர்த்தர் மாற்றுவார். வியாதியிலிருந்து விலகுவார். உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். பிள்ளைகளை குறித்த பயம் வேண்டாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் ஜோமனை பாருங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கணவர், மனைவி, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் உங்கள் தேவைகளை சந்திக்கும். மூன்றாவது,
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய வேலையிலே கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மையா உயர்த்த போகிறார். ஆமென். கண்மலை மேல் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்த போகிறார். அந்த கண்மலை தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது மாதம் இந்த முதல் நாள் இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை ஒரு முறை கூட பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொன்னீரப்பா. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன். உமக்கு நன்றி ராஜா. கொடான ஒரு ஸ்தோத்திரம். அதிகாலமே நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பாதுகாக்கும் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறிய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இரண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவீராக. தானியேலை போல ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எனக்கு எந்த விதத்திலும் உயர்வில்லை, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி வேதனையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனை உயர்த்துவீராக, சகோதரியை உயர்த்துவீராக, பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டபடினால உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்மையை கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்குமானால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் கட்டாயமாக நான் அதற்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் பேசுவோம்.